இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவரின் மனைவி சித்ரா என்பவர் தனது குடும்பத்துடன் திருப்பதி கோவில் சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சேலம் சென்றுள்ளார். அப்போது ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் வண்டி நின்றதும் வெகுநேரம் நோட்டமிட்ட வாலிபர் தாலிச்செயின் உட்பட 7 சவரன் நகையை கழுத்திலிருந்து பறித்து சென்றபோது அதிர்ச்சி அடைந்த சித்ரா கூச்சலிட்டதும் அக்கம் பக்கத்தினர் அந்த வாலிபரை மடக்கி பிடிக்க துரத்தினர். ஆனால் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் உதவி ஆய்வாளர் ஜீத் மற்றும் போலீஸ் குமரேசன் ஆகியோர் அந்த வாலிபரை மடக்கி பிடித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். பின்னர் அந்த நபரிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் அவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நசீர் மகன் அனஸ் என்பதும் அந்த வாலிபர் மீது ஏற்கனவே கோவை, கன்னியாகுமரி, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திருட்டு, வழிப்பறி வழக்குகள் உள்ளதை அறிந்து அந்த வாலிபரை போலீசார் கைது செய்து மேலும் எங்கு எல்லாம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் என்று ஜோலார்பேட்டை இருப்புப்பாதை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூரிலிருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன்.